கார்மேல் மலை கன்னிமரியாவினுடைய அந்த விழாவை நாம் கொண்டாடுவதற்கு விவிலியத்தினுடைய ஆதாரங்களும் தொடக்ககால திரு அவையினுடைய ஆதாரங்களும் இறைவனுடைய இறை வார்த்தையும் இறைவாக்கினர்களுடைய அந்த தீர்க்க தரிசனமும் இறைவாக்குகளும் தொடக்ககால திரு அவையினுடைய நம்பிக்கையும் இந்த பக்தியை நமக்கு கொண்டு வந்திருக்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு 9 நூற்றாண்டுகளுக்கு முன்பாக எலியா தீர்க்கதரிசியினுடைய ஒரு தங்குமிடமாக இந்த கர்மேல் மலை இருந்தது. கர்மேல் மலையிலே அந்த எலியா தீர்க்கதரிசி தங்கி கொண்டிருந்த போது ஒரு நாள் ஒரு காட்சி காண்கிறார். அந்த காட்சியானது அந்த மலையிலிருந்து ஒரு சிறிய மேகம் போல விண்ணை நோக்கி எழுகிறது. விண்ணை நோக்கி எழுகின்ற அந்த சிறிய மேகமானது விண்ணிலிருந்து அந்த பாலஸ்தீன் இஸ்ரேல் பகுதி அந்த வறட்சி பகுதியிலே மக்களுடைய அந்த வறட்சியை போக்குவதற்காக ஒரு செழுமையான மழையை கொண்டு வருகின்றது. அவர்களுடைய அந்த பஞ்சம் நீங்குகின்றது. வறட்சியான நேரத்தில் எலியா அல்லது அவர் கண்ட அந்த காட்சி அந்த மக்களுக்கு பஞ்சத்தை நல்ல மழையை கொடுத்து அந்த பஞ்சத்தை போக்கியதுடன் அந்த கார்மேல் மலைக்கு மக்கள் வருகின்ற அதை ஒரு புனிதமான இடமாக பார்க்கின்ற ஒரு பக்தி முயற்சி அல்லது ஒரு புண்ணிய ஸ்தலம் என்பது ஒரு பக்கம் இருக்கிறது. இரண்டாவதாக அவர் கண்ட காட்சி என்னவென்றால், அந்த கார்மேல் மலையிலிருந்து சென்ற அந்த மேகத்திலிருந்து ஒரு ஆண் உருவ ஒரு கையானது மேலிருந்து கீழே இறங்கி வந்து ஒரு கன்னி போல காட்சி கொடுத்து இறை வார்த்தையை அவள் தாங்கியவளாக இந்த உலகத்திற்கு, இந்த சமூகத்திற்கு, இந்த சமுதாயத்திற்கு வளமையையும் வாழ்வையும் செழுமையையும் கொடுத்த ஒரு லெஜெண்டாக, ஒரு துன்பமாக அந்த நிகழ்வு அங்கே குறிப்பிடப்படுகிறது. இது இரண்டாவது. எனவே இந்த 2 காட்சிகளின் அந்த எபிரேய மக்களுடைய பழக்கத்தில் இந்த கார்மேல் மலை ஒரு புனிதமான மலையாக இறைவனுடைய பிரசன்னத்தை அல்லது கன்னிமரியாளினுடைய ஒரு பின்னால் நடக்கப் போகின்ற அந்த ஒரு காட்சியை முன்கூட்டியே த ஃபோர்ஸ் டேஸ்ட் சுவைப்பதற்கான ஒரு அனுபவமாக மாறியதாக ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகின்றார்கள். அதே நேரத்தில் அந்த கார்மேல் மலையின் எலியாவினுடைய அந்த தங்குமிடமாக மாறியதற்கு விவிலிய ஆராதனை இருக்கிறது. அரசர் புத்தகம் 2வது நூல் 4வது அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம், 400 போலி தீர்க்கதரிசிகளுக்கும் எலியாவுக்கும் இடையே அங்கு ஒரு போர் நடக்கின்றது. யார் உண்மையான இறைவாக்கினர்? எனவே இஸ்ராயலுடைய கடவுளுடைய வல்லமையை அங்கு நிரூபிக்க வேண்டும் என்று சொல்லி போலி தீர்க்கதரிசிகளை அங்கே அவர் புடமிட்டு காட்டி அவர் எலியா பலியிட்ட அந்த பலியானது விண்ணிலிருந்து வந்த நெருப்பினால் அந்த எரிபலியால் நெருக்கப்பட்டு இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு எலியா இஸ்ராயல் தான் உண்மையான கடவுள் என்று சொல்லி அந்த போலி தீர்க்கதரிசிகள் கொல்லப்படுகிறார்கள். இவ்வாறு அந்த கார்மேல் மலை எலியாவினுடைய காலத்தில் கடவுளுடைய பிரசன்னத்தை கொண்டிருந்த காரணத்தினால் அதற்கு பிறகு 1வது நூற்றாண்டிலே தொடக்ககால கிறிஸ்தவர்கள் குறிப்பாக 93வது ஆண்டிலே 1 நூற்றாண்டினுடைய அந்த இறுதி பகுதியில் அந்த காட்சி கொடுத்த இடத்திலே ஒரு சிறிய ஆலயம் அமைத்து அன்னையை வழிபட்டு பக்தர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அங்கு அந்த அன்னையினுடைய பக்தி முயற்சி பரவுவதற்கு அது வழிகளாக இருக்கிறது. அதனால்தான் எபிரேய மொழியிலே கர்மல் என்பது ஜர்தீனோ, இத்தாலிய மொழியில் ஜர்தீனோ என்றால் தோட்டம், பாரதீஸ் தியோ கடவுளுடைய அந்த மோட்சம், கடவுளுடைய அந்த பாரடைஸ் என்று அந்த கார்மேல் மலையினுடைய
விளக்கத்தை சொல்லுகின்றார்கள். இந்த அளவுக்கு இறைவனுடைய பிரசன்னத்தை ஆட்கொண்ட அந்த இடமாக அது மாறியதனால் இந்த கார்மேல் மலை. இன்னும் நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நாம் நினைத்து பார்த்தோம் என்றால், நாம் தெல் அபீவ், அதுதான் இஸ்ராயலுடைய ஏர்போர்ட். இப்போ நம்ம இங்கேருந்து புனித பயணம் சென்றால் அங்கே தான் போய் இறங்குவோம். ரோமிலிருந்து 2009 நான் சென்ற பொழுது தெல் அபீவ் ஏர்போர்ட்டில் தான், விமான நிலையத்தில் தான் இறங்கினோம். அங்கிருந்து நாம் நாசரேத்திற்கு செல்ல வேண்டும். நாசரேத்திற்கு செல்ல வழியிலே நாங்கள் அந்த மாலையிலே கார்மேலில் தான் முதல்ல போனோம். முதல்ல நான் இஸ்ராயலிலே சென்று பார்த்த முதல் இடம் கார்மேல் மலை. இந்த கார்மேல் மலையானது அன்னை மரியாவினுடைய வீடு, அந்த இல்லம் இருக்கின்ற அந்த பகுதியிலிருந்து 9 கிலோமீட்டர் மேற்கே இருக்கின்றது. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, அன்னை கன்னிமரியா நாசரேத்தில் அவர் வாழ்ந்த அந்த வீட்டிலிருந்து கார்மேல் மலையை டெய்லி பார்ப்பாங்களாம். அந்த கார்மேல் மலையை பார்க்கின்ற அளவுக்கு அதனுடைய விசிபிலிட்டி, பார்க்கின்ற அந்த திறன் இருந்தது என்றும், அன்னை மரியா பலமுறை அந்த இடத்திற்கு சென்று வந்ததாகவும் வரலாற்று தொன்மம் சொல்லுகின்றது. இவ்வாறு தொடக்க கால திரு அவையில் இந்த கார்மேல் மலை பக்தியை பெற்றதனால துறவிகள் அங்கு செல்லுகின்றார்கள், ஜெபிக்க ஆரம்பிக்கின்றார்கள். ஏறக்குறைய 1204ஆம் ஆண்டிலிருந்து 1216வது ஆண்டு வரை இத்தாலியை சார்ந்த அல்பெர்டோ அவகாத்ரோ என்ற அந்த ஒரு துறவியானவர் என்ன செய்கிறாருன்னா, இந்த மலையிலே சென்று வாழ்ந்த துறவிகள் தங்களை கார்மேல் மலை புனித கன்னிமரியாவின் துறவிகள், நம்ம ஃபாதர் சூஸ்திமரியான் இருக்கிற ஓசிடி காங்கிரிகேஷன் கார்மலைட்ஸ் ஆர்டர், அவர்கள் தங்களை கார்மேல் மலை புனித கன்னிமரியாவினுடைய துறவிகள் என்று அவர்கள் அழைத்து கொண்டார்கள். அதுவரைக்கும் அதற்கான சட்டப்பூர்வமான ஒரு ரெகக்னிஷன் அவர் கொடுக்கல. இந்த இத்தாலி நாட்டை சார்ந்த இந்த அல்பெர்டோ அவகாதோ அவர்தான் இதற்கான ஒரு வழிமுறைகளை, ஒழுங்குமுறைகளை ஏற்படுத்தி ஒரு சபையாக அது மாறுகின்ற அளவுக்கு அதனுடைய சீர்திருத்தங்களை அவர் மேற்கொள்கின்றார். இந்த காலகட்டத்தில் என்ன நடக்கிறதுனா, சிராச்சென்ஸ் அப்படிங்கிற ஒரு குரூப் அங்கே இருக்கிற துறவிகளை துன்புறுத்தக்குள்ளார்கள். சிலுவை போர் நடக்கிறது. இந்த துன்புறுத்தலுக்கு பயந்து கார்மேல் துறவிகள் இந்த மலையிலே போய் தஞ்சம் புகுகின்றார்கள். இது ஒரு பக்கம். இன்னொரு புறம் அந்த 12வது நூற்றாண்டிலே 1240களிலே நடந்த சிலுவை போரிலே மக்கள் அங்கு சென்று தஞ்சமடைந்தார்கள். இந்த கொடுமையினால்தான் தங்களை காப்பதற்காக அங்கிருந்து இந்த கார்மேல் மலை துறவிகள் 1241வது ஆண்டு குறிப்பாக இங்கிலாந்திலிருந்து சென்ற பாரோன் தே கிரே அப்படிங்கிற அவர் இஸ் த லார்ட் ஆஃப் பீட்டர், லண்டனிலிருந்து இவர் என்ன செய்கிறாரு, அங்கே போய் அங்கிருந்த கார்மேல் துறவிகளை லண்டனுக்கு அழைத்து வந்து அவர்களுக்கு ஒரு இடம், துறவர இல்லம் கொடுத்து அவர்களை இந்த கார்மேல் பக்தியை பரப்ப ஆரம்பிக்கின்றார். இவ்வாறு லண்டனில் இந்த கார்மேல் துறவிகள், அப்புறம் இத்தாலியில், ரோமில், பிரான்ஸில் என்று உலகம் முழுவதும், ஐரோப்பா முழுவதும் இந்த கார்மேல் மலை துறவிகளுடைய அந்த சபை பரவ ஆரம்பிக்கிறது. இந்த நேரத்தில் தான் அதிக துன்பத்துக்கு ஆளான இந்த கார்மேல் சபை துறவிகள், அந்த துறவியினுடைய த ஃபஸ்ட்டு ப்ரீமோ ஜெனராலே, த ஃபஸ்ட்டு சுப்பீரியர் ஜெனரல், சபையினுடைய துறவு மடத்து தலைவர் மாதா கிட்ட கேட்குறார், எங்களை காப்பாற்றுறதுக்கு ஏதாவது ஒரு அடையாளத்தை தாருங்கள் என்று அவர் கேட்கின்றார். அந்த நேரத்தில் 1251வது ஆண்டு ஜூலை மாதம் 16ஆம் நாளைக்கு, அதான் இன்றைக்கி நாம் இந்த விழாவை கொண்டாடுகின்றோம். 16ஆம் நாள் அன்னை குழந்தையை கையில் ஏந்தியவாறு, நம்முடைய வேளாங்கண்ணி கொடியில் பார்த்துருப்போம் அந்த உருவத்தை, குழந்தையை கையில் ஏந்தியவாறு சம்மனசுக்கள் புடைசூழ அன்னை மரியா இந்த சைமன் ஸ்டாக் என்ற இந்த துறவு மட தலைவருக்கு, இந்த சுப்பீரியர் ஜெனரலுக்கு தோன்றி உத்திரியத்தை அணியுமாறு கேட்டுக்கொள்கிறார். இதுதான் உங்களுக்கு அடையாளம். யார் யாரெல்லாம் இந்த உத்திரியத்தை அணுகின்றார்களோ அவர்கள் தீமையினுடைய அல்லது சாத்தானுடைய அல்லது எதிரிகளுடைய அல்லது இந்த உலகத்தினுடைய துன்பத்திலிருந்து அவர்கள் பாதுகாக்கப்படுவார்கள் என்ற ஒரு ஆசீர்வாதத்தை அன்னை மரியாள் அந்த உத்திரியத்தை இந்த ஃபஸ்ட் ஜெனரலுக்கு கொடுக்கிறார்.
அது மட்டுமல்லாமல் அந்த கார்மல் சபை துறவிகள் தங்களுடைய ஆடையில் ஒரு அடி அங்குலத்துக்கு முன்புறமும் பின்புறமும் அந்த உத்திரியத்தை அணிந்திருப்பார்கள். எனவே அது ஒரு புனித ஒரு சாக்ரமெண்டல்ஸ் மாதிரி அது மாற திருவுடையிலே அவர்கள் பயன்படுகிறார்கள். எனவே திருவுடைய கட்டுப்பாடு வருகின்றது. அதற்கு பிறகு 1903 ஆண்டிலே அதாவது மக்கள் 22வது யோவான் என்ன செய்கிறார்னா, பொது மக்கள் இறை மக்கள் இந்த பக்தி முயற்சியை தங்களுடைய அந்த உத்திரியத்தை அணியலாம் என்ற ஒரு புல்லுனா பேப்பல் புல்ல திருத்தந்தையினுடைய ஆவணத்தை அவர் வெளியிடுகின்றார். எனவே மக்கள்கள் இறை மக்கள் இந்த உத்திரியத்தை அணிகின்ற ஒரு பக்தி முயற்சி வருகின்றது. இதுக்கு ஒரு சிறப்பான கொடை புல்லா சபாத்தினா, அதாவது சபாடைன் கிஃப்ட் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அப்படின்னா என்னென்னா, போப்பாண்டவர் சொன்ன அந்த புல்லினுடைய அர்த்தம் இதுதான். யார் யார் எல்லாம் இந்த உத்திரியத்தை அணிந்து கொண்டு அன்னையினிடத்தில் ஜெபிக்கின்றார்களோ அவர்கள் இறந்து வருகின்ற அந்த சனிக்கிழமைக்குள் அவர்களுடைய ஆன்மாக்கள் உத்திரிய நிலையிலிருந்து விடுவிக்கப்படுகின்றன. உத்திரிகாஸ்மா தலசம் இருக்கு இல்லையா, அதிலிருந்து விடுவிக்கப்படுகின்றன என்ற ஒரு பக்தி முயற்சி அறிமுகப்படுத்துகின்றார். அதனால் இந்த உத்திரியத்தை அணிந்து கொள்கின்ற பக்தி முயற்சி நம்முடைய திரு அவையிலே இறை மக்களுக்கு பரவ ஆரம்பிக்கிறது. அதன் மூலமாகத்தான் இந்த உத்திரிய மாதா கார்மேல் மலை, இப்போ இருக்கிற புதிய ரோமை திருப்பல நம் கார்மேல் மலை புனித கன்னிமரியா என்று கொண்டாடுகின்றோம். ஆக இந்த உத்திரிய அன்னையினுடைய விழாவை நாம் கொண்டாடுகின்ற பொழுது அன்னையின் வழியாக நாம் பெறுகின்ற அந்த செய்தி என்னவென்றால், தொடக்க கால திரு அவையில் எலியாவினுடைய காலத்தில் எலியா இறைவாக்கினர் வழியாக வறட்சியை போக்கினார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய காலத்திலே தொடக்க கால திரு அவையிலே அது சிறிய ஒரு ஆலயமாக மாறி புனித ஸ்தலமாக மாறியது. துன்பத்தில் இருக்கின்றவர்கள், அந்த சராச்சின் மக்கள் துன்புறுத்தப்பட்ட அந்த கார்மேல் மலை துறவிகள் இந்த இடத்தை தங்களுடைய புகலிடமாக கருதினார்கள். சிலுவை போரிலே துன்புறுத்தப்பட்டவர்கள் அங்கள் சென்று அன்னையினுடைய பாதுகாப்பால் தங்களுடைய பாதுகாப்பை பெற்றார்கள். அதற்கு பிறகு யார் யாரெல்லாம் இந்த உத்திரியத்தை அணிந்து கொள்கின்றார்களோ அவர்களுக்கு அன்னையினுடைய அருளும் அன்னையினுடைய ஆசீரும், குறிப்பாக இறந்த அந்த சனிக்கிழமைக்குள் அவர்களுடைய ஆன்மாக்கள் உத்திரிய நிலையிலிருந்து விடுவிக்கப்படும் என்ற ஒரு அருளும் அல்லது ஒரு சிறப்பு சலுகையும் சபாத்தினா புல்லா சபாத்தினா சிறப்பு சலுகையும் திருச்சபை கொடுத்தது. எனவே அந்த அர்த்தமுள்ள விழாவை நாம் கடந்த ஒரு வாரமாக ஜூலை மாதம் 6ஆம் தேதி தொடங்கி நாளை வரை மும்பை நகர மக்கள் இந்த அன்னையின் மீது அதிக பக்தி கொண்டிருக்கின்றார்கள். எனவே இந்த விழாவை நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். எனவே விழாவை நாம் கொண்டாடுவது ஒரு பெரிய காரியம் அல்ல. எவ்வாறு அந்த கார்மேல் மலை துறவிகள் அந்த உத்திரியத்தை அணிந்து தாங்கள் சந்திக்கின்ற அந்த சால்தானுடைய சூழ்ச்சிகள், எதிரிகளுடைய அந்த நுணுக்கங்கள் அல்லது எதிராளிகளிலிருந்து அவர்கள் ஆதரவை பாதுகாப்பை பெற்றார்களோ அதை போல நம்பிக்கையோடு நாம் அந்த உத்திரியத்தை அணிந்து அன்னையிடத்தில் ஜெபிக்கின்ற போது அன்னையினுடைய அருளும் ஆசிரும் நமக்கு கிடைக்கும். துன்பத்திலும் துயரத்திலும் நாம் படுகின்ற கஷ்டமான நேரத்திலும் அந்த உத்திரிய அன்னை கார்மேல் மலை புனித கன்னிமரியா நமக்கு உதவி புரிவாள் என்ற அந்த நல்ல மனநிலையில் அன்னையை நோக்கி ஜெபிப்போம். அன்னையுடைய அருளும் ஆசிரும் நமக்கு நிரம்ப கிடைக்கும்.